ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 கேம் வீக் முடிய போகுது. இப்போ வந்து என்னன்னா, மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாவே இருந்துட்டு வருது. ஸோ மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எதனால இப்படி இருக்குது? அண்ட் அவங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனை, அண்ட் மும்பை இந்தியன்ஸ்குள்ள இருக்கிற அந்த சிவில் வார், ஸோ இதெல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். யாரோட பேச போறோம் அப்படின்னா, கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் அவர்களோட தான். ரமேஷ் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே சார். ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸோட சொல்லுங்க. கேம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸா இருக்கட்டும், இல்ல அட் த சேம் டைம் நேற்றைய அந்த ஹைதராபாத்தோட மேட்சா இருக்கட்டும். 2மே என்னன்னா ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படியாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா சார்? ஆமா, மும்பை இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்டை எடுத்து பார்க்கும்போது இது வரைக்கும் இத்தனை வருஷமா அவங்க செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்தோட முதல் 2 மேட்சுமே கொஞ்சம் அவங்களோட அது மும்பை இந்தியன்ஸா தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு லியோ. ஸோ இப்போ வந்து என்னன்னா, குறிப்பா இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து இதுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் பரவலா இருக்குது. இப்போ என்னன்னா, ரோஹித் சர்மாவோட தலைமையில பும்ரா, அப்புறம் சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் ஒரு டீமாவும், அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா தலைமையில இஷான் கிஷன் மாதிரியான ஒரு டீமும் இப்படி 2 இதா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒன் ஃபேமிலி இஸ் நாட் ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதை என்ன எப்படி இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார் இதை? அவ்வளவு ஓப்பனா இருக்க மாதிரி தெரியல. அந்த மாதிரி இருந்தாலும் பிரான்ச்சைசி கிரிக்கெட் இது வந்து கார்பரேட்டோட அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறது. அவங்க ஒரு நிமிஷத்துல அதை கிளிக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அது அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நம்ம வெளியில பேசுற மாதிரிலாம் உள்ள இருக்காது. ஆஃப்டர் ஆல் எல்லாருமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். நாளைக்கு இங்க இல்லைனாலும் இன்னொரு இடத்துல போய் பண்ணணும். இங்கெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா மற்ற இடத்துல தான் செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஸ்டில் ஆல் செட் அண்ட் டன் நமக்கு நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி இது என்ன நடந்தது, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன, நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். தேவையில்லாத இந்த ட்ரேடிங் நடந்தது இல்லையா, குஜராத்ல இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா வந்தது. அதுல இருந்து இந்த புகைச்சல் ஆரம்பிச்சது. அது அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தி இந்த புகஞ்சு இப்ப வந்து பெரிய நெருப்பு எடுத்து நெருப்ப வந்து எரியற மாதிரி இருக்கு. பட் என்னன்னா இது விசிபிளா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் கேட்டகாரிக்கலா தெரியுது. டீமுக்குள்ள என்ன யூனிட்டி இருக்கு இல்லங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், அது நமக்கு தெரியாது. அது திரைமறைவுக்கு பின்னாடி நடக்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வெளியே வரும்போது ஃபீல்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. செகண்ட் திங், இந்த மேட்டர் ரிலேட்டடா ரசிகர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஆல் செட் அண்ட் டன் என்ன கிரிக்கெட்டுங்கிறது வந்து ரசிகர்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில நம்ம 4 பேர் உட்கார்ந்து ஆடுறது இல்லை. இது வந்து பப்ளிக்ல ஒரு கிரவுண்டுக்குள்ள பல ஆயிரம் ரசிகர்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம். அதனால இது எண்ணிக்கை பப்ளிக் வந்துடுச்சோ அப்ப ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா அதுல இன்வால்வ்டு தான். அதுல அவங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பா மதிக்கப்பட வேண்டியதுதான். நீ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அகமதாபாத்ல அவரோட சொந்த ஊர்லயே பெரிய அளவுக்கு ஒரு பூ பண்ணாங்க ஹர்திக் பாண்டியாவை. அன்னைக்கு பூரா அவர் முகம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்றேன், அன்னைக்கு முகம் அவர் வந்து செத்து போயிருந்தது. ஏதோ ஒரு சவக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சவக்கலை தான் இருந்தது அவருக்கு அன்னைக்கு. முகத்துல ஒரு சிரிப்பு பார்க்க முடியல, ஒண்ணும் இல்லை. என்ன நம்ம ஊர்லயே நம்மளுக்கு இவ்வளவு அப்போசிஷனா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்தது. அது ஒரு மாதிரி எல்லாரும் பேசியிருப்பாங்களான்னு தெரியல. நேத்திக்கு வந்து அவர் தன்னை மாற்றி காண்பித்துக் கொள்ள முயற்சித்தார் அப்படி சொல்லலாம். அது நிஜமாவே அவர் மாறிட்டாராங்கிறது தெரியாது. பட் ஹி ட்ரை டு பிரசன்ட் ஹிம்செல்ஃப் as if nothing has happened. அப்படி காமிக்க ட்ரை பண்ணாரு, சிரிச்சு இருச்சு அது மாதிரிலாம் பண்ணி பார்த்தாரு. பட் அதெல்லாமே ஒரு ஆர்டிபிஷியல் சிரிப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து இயற்கையா வருது இல்ல. அவர் வந்து தன்னை கூலா இருக்க மாதிரி காமிச்சிக்க முற்பட்டாரு. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் நம்ம பேசுற அளவுக்கு அவ்வளவு ஓப்பனா இருக்காது. கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவா இருக்கும். பட் ஒரு விஷயம் டெஃபினட்டா நல்லா தெரியுது, என்னன்னா அவருக்கு டீம்ல கோஆபரேஷன் இல்ல. அது மட்டும் தெரியுது. ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அவரோட டெசிஷன் மேல இருக்கிற சில விமர்சனங்கள் இருக்குது. இப்போ என்னன்னா, நேற்றைய மேட்சை பார்த்தோம் அப்படின்னா, எதனால மஃபாக்காவுக்கு 4 ஓவர் கொடுத்திருந்தாங்க? ஏன்னா வேற யாராச்சும் ஒரு இம்பாக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. மஃபாக்காவை ஏன் லாஸ்ட் ஓவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க? ஒரு 17 இயர் ஓல்டு பாய்க்கு எதனால இவ்வளோ ஒரு ப்ரெஷரை நீங்க கொடுக்குறீங்க? இது வந்து அவரோட கான்ஃபிடன்ஸை இது பண்ணிரும் அப்படின்ற மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, நீங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன் பாத்தீங்கன்னா லியோ, அதாவது கேப்டன்சிங்கிறது வந்து வெறும் வின்னிங் அண்ட் லூசிங் இல்ல. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதிகமான மேட்சை வின் பண்ணா நல்ல கேப்டன்னோ,
ஒரு அதிகமான மேட்ச் தோத்தா அவர் கெட்ட கேப்டன் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. கேப்டன்சிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து ஸ்பான்டேனியஸா உங்களுக்கு அந்த சமயத்துல ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கு. அது தப்பா கூட போகலாம், அது மூலமா நல்ல பலன் கிடைக்காம கூட போகலாம். பட் ஸ்பான்டேனியஸா எடுக்கணும், அந்த ஸ்பாட்ல எடுக்கணும். நம்ம ஒரு செட் பேட்டர்ன்ல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்றதுங்கிறது கேப்டன்சிக்கு முடியாது. அது மெஷின் கூட பண்ணலாம். நேற்றுக்கு சேர்ந்த ஒரு பையன் கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி முதல் 2 ஓவர் இவர்கிட்ட கொடு, அப்புறம் 2 ஓவர் அவரு கொடு, அப்புறம் 1 சேஞ்ச் இவரை கொண்டு வா, 2 சேஞ்ச் அவரை கொண்டு வா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அது அந்த பையன் கூட பண்ணுவான். இதுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தேவைன்னு இல்லை. எந்த இடத்துல ஒரு சாதாரண ஒருத்தர் கேப்டனா இருக்கிறதுக்கும் ஒரு கேப்டன் கிரேட் கேப்டனா இருக்கிறதுக்கும் எங்க வித்தியாசம் வருது அப்படின்னா, அந்த ஸ்பான்டேனியஸ் டெசிஷன், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இந்த இடத்துல கைவிட்டு போகுது மேட்ச், அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறது இருக்கணும். அங்கதான் ஒரு கேப்டன்சியோட குவாலிட்டி தெரியும். நேத்திக்கு மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல பல விஷயங்கள் சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அது நல்லாவே இருக்காது. பட் ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நேத்திக்கு 11வது ஓவர் வரைக்கும் பும்ரா ஒரே ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. மொத்த இன்னிங்ஸே 20 ஓவர் தான். 11வது ஓவர் வரைக்கும் பும்ரா ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல SRH 148 ரன் அடிச்சாங்க. எவ்வளவு? 10 ஓவர்ல 148 ரன் அடிச்சிருக்காங்க. அதுல இந்த வேர்ல்டு பெஸ்ட் போலர், இந்த உலகமே நடுங்கிற ஒரு போலரை பார்த்து டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் எல்லாம் அலறான் அப்படின்னா அது பும்ரா. அந்த மாதிரியான ஒரு போலர் முதல் 10 ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்திருந்தாரு அவருக்கு. இது கேப்டன்சியா அப்படின்னு தெரியல எனக்கு. இது எந்த கேட்டகரியில எடுத்துட்டு போறீங்கன்னு. பட் அவர்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? செட் டெம்ப்ளேட் அவர் மனசுக்குள்ள செட் ஆயிடுச்சு. கிளாசன் வந்து போன மேட்ச் அவருடைய SRH ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த சைக்கலாஜிக்கலா இவர் மனசுக்குள்ள ஏறிடுச்சு. இப்ப கிளாசன் வரும்போது பும்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசர்வ்லயே வச்சிருந்தாரு. நீங்க எப்போ கடல்ல அலை நிக்கிறது, இவர் எப்போ குளிக்கிறது. அது கடைசியில் மேட்ச் வந்து முதல் 10 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு போச்சு, லிட்டரலி ஓவர். அது அதுக்கப்புறம் நடந்ததுல ஒரு ஃபார்ஸ் தான் அது மேட்சே இல்ல. அது நீங்க வந்து எக்ஸிபிஷன் மேட்ச்னு சொல்லலாம், இல்ல நெட் பிராக்டிஸ் சொல்லலாம். அப்படிதான் இருந்தது. எனக்குலாம் அது மேட்ச் மாதிரியே தோணல. அது உட்காந்து பாக்குறதுக்கு என்னங்க எது போட்டாலும் 6 அடிச்சிருந்தாருன்னா அது என்னங்க மேட்ச்? அது போலிங்கே கிடையாது, போலர்ஸுக்கு ஒரு திங்கிங்கும் கிடையாது, ஒரு ஐடியாவும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம ஒரு போலர்ஸை குறை சொல்றதுன்னு நம்ம பண்றது இல்ல. நமக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறோம். பட் இருந்தா கூட ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஓவர்ல 4 6 3 6 கன்சிக்யூட்டிவா அடிச்சுட்டே இருக்காருன்னா அதை வந்து ஒரு கேப்டன் அதை அரெஸ்ட் பண்ணவும் முயற்சி பண்ணல. போலிங் போட்ட போலர்ஸும் அதை ட்ரை பண்ணவே இல்லை. எந்த விதமான அவங்க பாட்டுக்கு ஸ்பாட்ல போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அசிங்கமா இருந்தது. மேட்சே நல்லா இல்ல. அது சொல்லலாம், அவரு சிக்ஸர் மழை பொழிந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி மழையிலலாம் நனைஞ்சான வியாதி வந்துடும். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ என்னன்னா ஹர்திக்கோட அந்த இப்போ அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஸ்டார்டிங்லேயே இருந்தது. இப்போ அந்த எதிர்ப்பு இன்னுமே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ நேரம் வந்துடுச்சு. மேபி லைக் அவருக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்தனா அந்த இது நார்மல் பண்ணிடுவார், இந்த கிரைசிஸை விட்டு அவர் வந்து மீண்டு எழுந்துருவார் அப்படின்ற ஒரு இடம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மேபி லைக் ஹர்திக் நீட்ஸ் ஆர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குதா இப்போ? இல்ல, இன்னும் அந்த இடத்துக்கு வரலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது அவர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சிங்கிறது இது இந்த 2 மேட்ச்ல முடியறது இல்ல. அது கொஞ்ச நாள் கேரி ஆகும்னு தான் தோணுது. ஏன்னா அது வந்து யாரு, அதாவது நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபாரின் கேப்டன் இருக்காருன்னு, ஒரு ஃபாரின் பிளேயர் கேப்டனா இருந்திருக்காருன்னு வைங்களேன். ரோஹித் சர்மா இடத்துல வேற ஒருத்தர், ஒரு அப்ராட் பிளேயர் ஒருத்தர் இவ்வளவு நாள் மும்பை இந்தியன்ஸ் லீட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துக்கு இப்ப ஹர்திக் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மாங்கிறது இந்த பிராண்டு இன்னைக்கு வந்து மக்களோட மனசுக்குள்ள அந்த மனுஷன் உள்ள பூந்துருக்காரு. அதுல இருந்து நீங்க வந்து வெளியே எடுக்கிறதுங்கிறதுல அவ்வளவு ஈஸியா முடியாது. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. நீங்க அதனால அந்த இடத்துல நீங்க அது வந்து அது என்னது தேன் கூடு, அதுல வந்து கலைச்சு விட்டீங்க. அது கொஞ்ச நாள் அந்த தேனீக்கள்லாம் சுத்தி உங்களுக்கு கொட்டுறதெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் ஓயும். அது வரைக்கும் நீங்க அதெல்லாம் வாங்கிக்கதான் வேணும் உங்களுக்கு தயாரா இருந்தா. அல்லது அழகா ஐயா போதும்பா, நான் தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டேன், நீங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க அப்படின்னு கேப்டன்சியை கொடுத்துட்டு அவர் ஓரமா உட்காரலாம். இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அவர் உட்காராட்டாலும் அவர் உட்கார வைக்கப்படுவார்னு தோணுது எனக்கு.
ஓகே சார். இப்போ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். மேபி லைக் நம்ம அவர கொஞ்சம் ஹார்ஷா ஜட்ஜ் பண்றோமோ அப்படின்ற மாரியான ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்போ எந்த ஐபிஎல் மேட்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹோம் டீம்ஸ் தான் வின் பண்ணியிருக்குது. மேபி லைக் ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில இருக்க இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து முதல் 2 மேட்சுமே அவேல ஆடுறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட ஹோம்ல விளையாடல. மேபி லைக் நம்ம அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா ஜட்ஜ் பண்றோமோ அப்படின்ற மாரியான எதுவும் தோணுதா சார் உங்களுக்கு? இல்ல இல்ல அப்படி அதாவது ஹார்ட்டா இருந்துச்சு இதுல வந்து. ஆமா ஹார்ட் தான். ம். ஹார்ஷா தான் அவரை ட்ரீட் பண்ணிருக்காங்க. மக்கள் ரசிகர்கள் அவரை ஹார்ஷா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ம். அதுல அதுல ஒன்றும் டவுட் இல்ல. பட் ஹார்ஷா ட்ரீட் பண்ணிருக்காங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ம். அவர் வந்து அன்எத்திக்கலா நடந்தாரு. இப்போ ஒரு ம். நம்மளுக்கு ரோட்ல போற ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கிறார், உதாரணத்துக்கு சம்பந்தம் இல்லாத உதாரணமா இருக்கும். ம். பட் இருந்தாலும் ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது அன்எத்திக்கல் ஒரு ஒரு டீட் அது. எஸ். அவனை பிடிச்சி 2 பேர் 2 அடி அடிக்கிறாங்கன்னா பாவம் அவனுக்கு அவங்ககிட்ட போய் ரொம்ப ஹார்ஷா நடந்துட்டாங்கப்பா அப்படின்னு ம். சொல்றது வந்து அது எந்த வகையில நியாயம்? அவன் ம். பண்ணது தப்பு. எஸ். அதனால அதுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைச்சது. இந்த இடத்துல வந்து இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுடைய முடிவு திரும்பி இங்க வரணும். இந்த மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி இருக்கிற ஒரு கேப்டனை ராங் சைடு ரப் பண்ணணும். அங்க ம். நான் வந்து கேப்டன் ஆகணும். பல பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா ஓட வைக்கணும். இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் பண்ணது கரெக்டாவே கூட இருக்கலாம். ஒரு ம். கேப்டன்ங்கிற முறையில அவர் பண்ணது நியாயமா கூட இருக்கலாம். பட் ம். என்னுடைய பார்வைக்கு அது நல்லா இல்லையே. ம். அதனால நான் கதை தான் செய்வேன்ல. ஓகே. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது. சோ அது வந்து இன்னும் நான் சொல்ற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஆகும். இன்னும் சொல்றேன் லியோ, அவர் பாம்பேல ஆடும்போது அவருக்கு மேல இன்னும் அந்த கெரோ பண்றதுங்கிறது பூ பண்றதுங்கிறது இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும். ஓகே. ரைட். ஏன்னா பாம்பே வந்து ரோஹித் சர்மாவோட ஊரு. எஸ். ரோஹித் ஹர்திக் பாண்டியாவோட ஊர் இல்ல. ம். சோ, அதனால கண்டிப்பா இன்னுமே அவர் இன்னும் நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாரி சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஆனா ஒரு 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 விமர்சகரா நம்ம வந்து ஒரு நடுநிலையா இது வரைக்கும் எப்ப எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கோம். ம். சைடு எடுக்கிறது இல்ல நம்ம. எது வந்து இந்த சைடு கரெக்டா அந்த சைடு கரெக்ட். எது நியாயமோ அது மாதிரி பேசிட்டு போறோம். ம். இது வந்து ஆல் செட் அண்ட் டன் கிரிக்கெட் இஸ் அ கேம். இது ம். வந்து நம்ம வந்து இவ்வளவு தனிப்பட்ட முறையில ஒரு 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 தனிப்பட்ட ஒரு பிளேயர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை தாக்குறது, அவரை பத்தி கச்சாமச்சான்னு பேசுறது, அநியாயமா அவர் மேல மீம்ஸ் போடுறது, ம். இதெல்லாம் கூட நம்ம குறைச்சிக்கலாம் போதும். அது ம். இதெல்லாம் பண்ணதெல்லாம் போதும். பிளேயர் இஸ் அ பிளேயர் ஆல் செட் அண்ட் டன். அந்த டீம் அவருக்கு கோஆபரேட் பண்ணல. பட் நீங்க அது கோஆபரேட் பண்ணலன்னா டீம் கோஆபரேட் பண்ற மாதிரி டீம் செலக்ஷன் இருக்கணும். ஏன்னா ம். அது நேற்றுக்கு இருந்த 11 செலக்ஷன் வந்து போன வருஷம் உயிரை கொடுத்து ஆடின ஆகாஷ் மதுவால மதுவால். அவங்களெல்லாம் டீம்லயே எடுக்காம இந்த வருஷம் 2 பேரையும் சுத்தமா கட் பண்ணிருக்காரு. 11 வந்து செலக்ஷனே சரியில்லை. இதெல்லாம் ஓகே. ஓவரால நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தப்புகள் நடந்திருக்கு. ம். பட் சரி பண்ணுவாருன்னு நம்புவோம். என்ன இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவும் நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான். நாளைக்கு இந்தியாவுக்கு ஆடும்போது இதே ஹர்திக் பாண்டியாவுக்கு நாளைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குது. ஹர்திக் பாண்டியா ஒரு 50 ரன் அடிக்கிறாருன்னா இதே கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்ட தான் போகுது. எஸ். இட்ஸ் ஆல் இந்த கேம். அவரும் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கால் தரையில இருக்கா மாதிரி அவரும் நடந்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. தேங்க்யூ.